வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஊரக வளர்ச்சித்துறையோட டெஸ்ட் கோட் 10 ஸ்கீம் அட்மினிஸ்ட்ரேஷன். இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் என்ன பார்க்க போகிறோம். இது எந்த இயர் கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா 2025 மே மாதம் நடந்த கொஸ்டின். இது டிசம்பர் மாதம் நடந்ததுன்னா அது டின்னு அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குது. இதில் நம்ம இப்போ ஒரு 30 கொஷின்ஸ் இன்றைக்கி கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு தொகுதிக்கு ஒரு ஆண்டிற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. 3 கோடி நிதி இதுக்கு ஒதுக்கீடு செய்கிறாங்க. எம்எல்ஏசிடி ஸ்கீம். இந்த எம்எல்ஏசிடி ஸ்கீமுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தொகுதிக்கு அந்த தொகுதியை மேம்படுத்துறதுக்கு எவ்வளவு நிதி தராங்கன்னா 3 கோடி நிதி தராங்க. அடுத்த செகண்ட் கொஷின் பார்த்தோன்னா, அதே எம்எல்ஏசிடி ஸ்கீமில் தான் கேட்டிருக்காங்க. அதில் அந்த திட்டத்தின் கீழே செயல்படுத்தப்படாத பணி எதுன்னு கேட்குறாங்க. இதில் செயல்படுத்தப்படாத பணி எதுனா உயர் கோபுர மின்விளக்கு அமைத்தல். இது இந்த ஸ்கீம் கீழே வராது. மீதி 3 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் கீழே வருது. அது எதுனா பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்துதல், அங்கன்வாடி மையம் கட்டுதல், குடிநீர் குழாய் விநியோகம் செய்தல். இது 3 எம்எல்ஏசிடி ஸ்கீமுக்கு கீழே பண்ணுறாங்க. அடுத்த தேர்ட் கொஷின், தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தார் இடப்படாத சாலைகளை தார் சாலையாக மேம்பாடு செய்தல், ஏற்கனவே உள்ள பழுதடைந்த தார் சாலைகளை வலுப்படுத்துதல். தார் சாலைகளை மட்டும்தான் பண்ணுறாங்க. தார் இடப்படாத சாலையை தார் சாலையாக மேம்பாடு பண்ணுறது, ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் கீழே பண்ணுறாங்க. அடுத்த கொஷின், தமிழ்நாடு அதே ஸ்கீமில் இருந்தால் கேட்குறாங்க. தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். இந்த திட்டத்துக்கு நிதி எந்த நிதி தொகுப்புலேருந்து கொடுக்குறாங்கன்னா எஸ்எஃப்சி ஃபண்ட்லேருந்து இதுக்கு நிதி அலோகேட் பண்ணுறாங்க. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபண்ட், மாநில நிதிக்குழு மானியத்திலிருந்து சாலைகள் மேம்பாட்டு திட்டத்துக்கு நிதி வழங்கப்படுது. அடுத்தது நபார்டு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் ஃபண்டில் எந்த பணி செயல்படுத்தப்படாத பணி அப்படின்னா சிமெண்ட் சாலைகளாக தரம் உயர்த்துதல். இந்த பணி இந்த நபார்டில் பண்ணுறது கிடையாது. மீதி 3 பண்ணுறாங்க. தார் இடப்படாத சாலைகளை தேவையின் அடிப்படையில் தார் சாலையாக தரம் உயர்த்துதல், ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் மிகவும் பழுதடைந்த தார் சாலைகளை மேம்படுத்துதல், பாலங்கள் அமைத்தல். நம்ம ரூரல் ரோடு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீமில் பார்த்ததே இங்கே 2 வந்திருக்கு. பிடி ரோடு தேவையின் அடிப்படையில் புதுசாக போடுறது, ரிப்பேர் ஒர்க் பார்க்குறது, அப்புறம் பாலம் கட்டுறது. இதெல்லாம் நபார்டு கீழே செயல்படுத்தப்படுற பணி. சிமெண்ட் சாலையாக தரம் உயர்த்துறது மட்டும் இந்த நபார்டு கீழே பண்ணுறது இல்லை. கீழ்காணும் எந்த பணி பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவது இல்லைன்னு கேட்குறாங்க. எந்தெந்த ஒர்க்கு இந்த ஸ்கீமில் வருது வரல அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீமு கீழே எது வரது இல்லை அப்படின்னா ஊரக பகுதிகளில் அமைந்துள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துதல். அந்த உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் இந்த ஸ்கீமு கீழே பண்ணுறது இல்லை. அப்போ எந்தெந்த ஸ்கூலில் பண்ணுறாங்கன்னா ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, எலிமெண்ட்ரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஊரக பகுதியிலையாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற பகுதியில் இருந்தாலும் சரி, இல்லை ஊரக நகர்ப்புற பகுதிகளில் இருக்க ஆரம்ப நடுநிலை பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள், நவீன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அடுத்த கொஷின், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இந்திய அரசால் எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 2006 தொடங்கியிருக்காங்க. MGNREGS ஸ்கீம் 2006 தொடங்கியிருக்காங்க. அடுத்த கொஷின், இந்த திட்ட வேலையின் பணி வாரம் என்ன? MGNREGS திட்ட வேலையின் பணி வாரம் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை முதல் அடுத்த புதன்கிழமை வரை பணி வாரமாக சொல்கிறாங்க. ஒர்க்கிங் வீக் இன் MGNREGS ஸ்கீமில் ஒர்க்கிங் வீக் என்னென்னா ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை முதல் அடுத்த புதன்கிழமை வரை.
நெக்ஸ்ட் 9வது கேள்வி, எம்ஜிஎன்ஆர்ஜி ஸ்கீமில் 2022-23 ஆண்டுக்கு ஒரு நாளுக்கு ஒரு நபருக்கு எவ்வளோ ஊதியம் கொடுத்தாங்கன்னா 281 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ ஊதியம் தராங்கன்ட்டு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எம்ஜிஎன்ஆர்ஜி ஸ்கீம் பற்றி தான் கொஷின் வந்துட்டுருக்கு. அடுத்தது எம்ஜிஎன்ஆர்ஜி ஸ்கீமில் வேலை பார்க்குற பணியாளர்களோட ஊதியம் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக வரவாக்கிடுறாங்க. அது எந்த ஆண்டில் இருந்துன்னு பார்த்தோன்னா 2016 வரவாக்குறாங்க. ஸ்கீம் தொடங்கினது 2006. அந்த பணியாளர்களோட வங்கி கணக்குக்கு டைரெக்டாக எப்போலேருந்து அவங்க சேலரி கிரெடிட் ஆகும் அப்படின்னா 2016 தான் அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் கொஷின், எம்ஜிஎன்ஆர்ஜி ஸ்கீமில் நிதி விடுவிப்பு தொடர்பாக கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. திறன்சாரா தொழிலாளர்களுக்கான ஊதியக்கூறு 100% மாநில அரசு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க, அது தப்பு. ஒன்றிய அரசு கொடுக்குறாங்க. நான் ஸ்கில்டு லேபருக்கான வேஜ் 100% ஒன்றிய அரசு கொடுக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் 75:25 பிரிச்சுக்கிறாங்க. நிர்வாக செலவினம் 100% ஒன்றிய அரசே கொடுக்குறாங்க. இது 3 கரெக்டு. அடுத்து எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸில் ஜாப் கார்டு அடையாள அட்டை வாங்குறதுக்கு குறைந்தபட்ச வயது வரம்பு 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், பிஎம்ஏஒய் ரூரல் இந்த ஸ்கீமில் பிரதான் மந்திரி குடியிருப்பு திட்டம் ஊரகம் ஒன்றிய மற்றும் மாநில அரசிற்கு இடையான நிதி பகிர்வு முறை கேட்குறாங்க. ஃபண்டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் எவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா 60:40 ஷேர் பண்ணிக்கிறாங்க, 60:40. அடுத்த கொஷின், பிஎம்ஏஒய்லேயே ஒன்றிய மற்றும் மாநில அரசிற்கு இடையான நிதி பகிர்வு முறையில் கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. 1 லட்சம் மேற்கூரை வேவதற்கான கூடுதல் நிதித்தொகை தராங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் தராங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க 1 லட்சம் தரதில்லை, 1,20,000 தராங்க, அதான் கரெக்டு. இதில் ஸ்டேட்டு சென்ட்ரல் ஷேரிங் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 60:40. இந்த 1,20,000 எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா 72,000 ஒன்றிய அரசு தராங்க, மாநில அரசு 48,000 தராங்க. தனிநபர் இல்ல கழிப்பறைக்கு டோட்டல் 12,000. அதையும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் பிரிச்சுக்கிறாங்க. ஒன்றிய அரசு 7,200 ரூபா, மாநில அரசு 4,800 ரூபாய்க்கு தராங்க. நெக்ஸ்ட் கொஷினும் இதே ஸ்கீமில் இருந்தால் கேட்டிருக்காங்க. இதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை சதவீதம் இலக்கீடு ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படின்னா 5% ஒதுக்கீடு செய்கிறாங்க. அடுத்த கொஷின், ஜல்ஜீவன் மிஷன் எதோடு தொடர்புடையது அப்படின்னா குடிநீர் இணைப்பு வழங்குதல் இதோட என்ன தொடர்புடையது. ஜல்ஜீவன் மிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு 2019-20. தொடங்கப்பட்ட ஆண்டு 2019-20. ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் ஒன்றிய மற்றும் மாநில அரசின் நிதி பகிர்வு முறை 50:50. பிஎம்ஏஒயில் 60:40. ஜல்ஜீவன் இயக்கத்தில் 50:50. நெக்ஸ்ட்டு, நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் எப்போ தொடங்கினாங்க? 1993 தொடங்கியிருக்காங்க. எம்பி லாட் ஸ்கீம் 1993 தொடங்கியிருக்காங்க. இதில் ஒரு தொகுதிக்கு ஒரு ஆண்டிற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுதுன்னா 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. தூய்மை பாரத இயக்கம் எப்போ தொடங்கினாங்கன்னா 2014. ஸ்வச் பாரத் மிஷன் 2014 தொடங்கியிருக்காங்க. தூய்மை பாரத இயக்கத்துக்கு கீழே தான் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டுறாங்க. அதுக்கு எவ்வளோ நிதி கொடுக்குறாங்கன்னா 12,000 தராங்க. ஊராட்சிகளில் சுய உதவி குழுக்களை கொண்டு ஏற்படுத்தப்படும் அமைப்பு. சுய உதவி குழுக்களை கொண்டு பஞ்சாயத்தில் என்ன அமைப்பு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு ஃபார்ம் பண்ணுறாங்க. கிராம அளவிலான தப்பு, உள்ளாட்சி அளவிலான தப்பு, குக்கிராம அளவிலானங்கிறது தப்பு. ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு தான் இது கரெக்டு. சிபிஓ என்பதன் விரிவாக்கம் என்னென்னா கம்யூனிட்டி பேஸ்டு ஆர்கனைசேஷன். கம்யூனல் வராது, கிரிட்டிக்கல் வராது. கம்யூனிட்டி பேஸ்டு ஆர்கனைசேஷன் சிபிஓவோட எக்ஸ்பென்ஷன். நெக்ஸ்ட்டு, பெரியார் நினைவு சமத்துவபுரம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1997-98. பெரியார் நினைவு சமத்துவபுரம் 97 தொடங்கியிருக்காங்க.
உள்ளாட்சிகளில் உள்ள சமூக அமைப்புகளை கண்காணிக்கும் அமைப்பு எது? உள்ளாட்சிகளில் உள்ள சமூக அமைப்புகளை கண்காணிக்கும் அமைப்பு சமூக தணிக்கை குழு. தணிக்கை குழு தான் வந்து அதை மானிட்டர் பண்ணுறாங்க. சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படும் வங்கி கடன், நேரடி கடன், வரையறை கால கடன், ரொக்க கடன், இது 3 தராங்க. இதில் வந்து இண்டிவிஜுவல் கடன்கிறது வந்து இருக்கிறத எடுத்துட்டாலே இதுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து தீன் தயாள் உபாத்யாய் கிராமீன் கௌஷல்ய யோஜனா ஸ்கீம் எதோட ரிலேட்டட்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட ரிலேட்டட். கௌசல்னாலே வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. அடுத்து அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் எதோட தொடர்புடையது அல்லன்னு வந்து கேட்குறாங்க. இணை மானிய நிதியோட தொடர்புடையது அல்ல. பிஎம் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிஎம் சுரக்ஷ பீமா யோஜனா. இதுக்கு இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இது. இதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறாங்கன்னா 330 பர் இயர்க்கு கட்டுற அமௌண்ட் இது. ஆக்சிடென்டல் டெத் கவரேஜ்க்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க.